ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மக்களாட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் விரோதமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. மாநிலங்களின் சுயமரியாதையை மீட்க ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது எனவும் அழைப்பு. வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல். கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் கொற்றலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பூண்டி ஏரியில் 16,500 கன அடி நீர் திறப்பு. 30 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் உப்போடையில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் மக்கள். கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. விக்கிரவாண்டி அருகே வீடூர் அணையிலிருந்து 15,516 கன அடி நீர் திறப்பு. சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள 10 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வீராணம் ஏரியிலிருந்து வெள்ளியங்கால் ஓடையில் வினாடிக்கு 22,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். 15 கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிப்பதால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. கனமழை காரணமாக அரியலூர், மயிலாடுதுறை, விருதுநகர் மாவட்டங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விவசாயத்திற்கு வாங்கிய கடனை கூட ஈடுகட்ட முடியாது என விவசாயிகள் வேதனை. திருவண்ணாமலையில் 2,668 அடி உயர மலை உச்சியில் ஏற்றப்பட்டது மகா தீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனம். விண்ணை பிளந்த அரோகரா முழக்கம். சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. திருவள்ளூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கட்டுக்கட்டாக சிக்கிய கரன்சி நோட்டுகள். நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்கில் அல்லு அர்ஜுன் கைது. ஜாமீன் உத்தரவு தாமதமானதால் இரவு முழுவதும் சிறைவாசம். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு திரை நட்சத்திரங்கள் நானி, வருண் தவான், ராஷ்மிகா உள்ளிட்டோர் ஆதரவு. சட்டத்தை விட யாரும் பெரியவர்கள் அல்ல என கூறி தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எதிர்ப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் தொடக்கம். டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.